करैर्वहन्तीं कमलासनस्तां बालार्ककोटिप्रतिभां त्रिनेत्रां भजेहमाद्यां भुवनेश्वरीं ताम्. எல்லாம் வல்ல சங்குருநாதருடைய அளவில்லாத அனுகிரக விசேஷத்தினாலே இந்த புது வருஷத்தன்னைக்கு வேதவியாச தபோவனத்தில் சுவாமிகளுடைய முன்னிலையில் இந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம், அம்பாவை பற்றி சிந்திக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு சிந்திச்சிருக்கு. ஏன்னா சத்து விஷயங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கலியுடைய பிரபாவம் எப்படி இருக்கு அப்படின்னா, வேண்டாத விஷயங்கள் சீக்கிரம் நமக்கு வந்துடும், நல்ல விஷயங்கள் வராது. அதனால அதுலேயும் அம்பாவுடைய பெருமையை புரிஞ்சு கொள்வது அப்படிங்கிறது ஏற்கனவே பூர்வ ஜென்மத்தை புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் முடியும்னு பெரியவர்களெல்லாம் சொல்லி நம்ம கேட்குறோம். அம்பாவுடைய ஆராதனை ஒருத்தருக்கு கிடைக்கிறது, அம்பாவுடைய அனுகிரகம் ஒருத்தருக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னாலே எத்தனையோ ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை ஒருத்தருக்கு சிந்திக்கிறது. ஆதி பரம்பொருளின் ஊக்கம் அதை அன்னையன பணிதல் ஆக்கம் அப்படின்னா, அந்த பரபிரம ஸ்வரூபம் நாமரூபத்துக்கு அப்பாற்பட்டு விளங்கினாலும் காரணத்தினால அம்பிகைங்கிற வடிவத்தை எடுத்துட்டு வந்திருக்கு. அம்பாளுடைய வடிவமே அதனால தான் லலிதா சஹஸ்ரநாமம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா, அம்மாங்கிற தன்மையோடு ஸ்ரீமாதா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஏன்னா அந்த ஸ்திரீகளுக்கு தான் அம்மாங்கிற தன்மை, மாதృత్వங்கிறது இருக்கு, புருஷாவுக்கு கிடையாது. இந்த காருண்யம் அம்மாங்கிற தன்மையில ஜாஸ்தியா இருக்கு. உலகத்துல எத்தனையோ குழந்தைகள் இருக்குது. ஞான சம்பந்தங்கிறது ஒரு குழந்தை அழுகுது, அப்பா குழந்தைங்க கூட்டிட்டு போய் காசிக்காடியில இந்த கரையில் உட்காந்து விடாத அந்த குழந்தைய உட்காந்து வச்சுட்டு அப்பா உள்ள போய் தண்ணியில முங்குறா. திடீர்னு அப்பாவை காணவில்லை, இந்த குழந்தை அழகு, 3 வயசு குழந்தை. அந்த அழுகத்தை பல பேரும் கேட்டிருந்தாலும் அந்த பரதேவையான அம்பிகை காதல் விழுந்தோடனே அவள் தானே அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறா. அப்பா பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்னடா வாயிலிருந்து பால் ஒழுங்கியிருக்கே, யாரோட கொடுத்தா அவனுக்கு கேட்ட உடனே 3 வயசு குழந்தை சொல்றது, தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவல் மதி சூடி காவுடைய சுடலை பொடி பூசி எங்க உள்ளத்தவர் வெள்ளம். 3 வயசு குழந்தை இப்படி பேசுமா, பாட்டே பாடுறது. எத்தனையோ குழந்தைகள் அழகாது, எத்தனையோ குழந்தைகள் அழுதாலும் அந்த குழந்தை அழுத மட்டும் இப்படி அனுகிரகம் கிடைச்சது. நான் அதுக்கும் அந்த குழந்தைய ஆன்சர் சொல்றது, அதான் அந்த விசேஷம். எத்தனையோ குழந்தை அழகாது இல்லையா, அப்ப அதுக்கெல்லாம் வந்துடணுமே, அப்பெல்லாம் ஏன் வரல? இந்த குழந்தை மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அடுத்த லைன்ல சொல்றாரு அவரே, ஏழுடைய மலரான் முனிநாள் பணிந்தேத்த அருள் செய்த அப்படிங்கிறார். எத்தனையோ ஜென்மால நான் பூ எடுத்து பூஜை பண்ணியிருக்கேன், அப்படி பூஜா பலன் இந்த ஜென்மால எனக்கு அனுகிரகம் கிடைச்சதுங்கிறார். வந்தது சொல்றது பரமேஸ்வரன் காட்டுறார். காவுடைய சுடலை பொடி பூசி உள்ளவர் கல்வன்னு சொன்னாலும் எங்க அப்பா திட்டிடுகிறோங்கிற பயத்தினால நம்மளால நேரடியாக சொல்லலையா, அதனால தான் தோளுடைய செய்யன்னு ஆரம்பிக்கிறார். சூச்சகமா சொல்றாரு. 3 வயசு குழந்தை சூச்சகமா யோசிச்சு தன்னுடைய முன்ஜென்மா என்னங்கிறத தெரிஞ்சுட்டு எத்தனையோ ஜென்மால நான் அம்பாவோட பூஜை பண்ண பலனால இந்த ஜென்மால எனக்கு அனுகிரகம் கிடைச்சதுன்னு சொல்ல வைக்கிறதுனா அது அம்பாவுடைய அனுகிரக விசேஷம். அவள் கொடுத்த அந்த பாலுடைய விசேஷம். இத்தனை ஜென்மாவில் அம்பாவை பூஜை பண்ணாதான் இந்த ஜென்மாவில் அம்பாவுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு நிதர்சனம். அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ இங்க உட்கார்ந்துருக்கோம். நல்ல நாள்ல நம்மளை மனசை மயக்கி வேண்டாத விஷயம் மாத்திரத்துக்கு எத்தனையோ விஷயங்கள் வெளியில இருக்கு. நம்ம இப்ப காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கோம் எல்லாத்தையும். ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றா, கலிபுருஷன் எங்க இருப்பான்னா சொர்ணத்துல இருப்பான், கல்லு குடிக்கிற இடத்துல இருப்பான், சூதாட இடத்துல இருப்பான். அதெல்லாம் இல்லை. இந்த கலிபுருஷன் நீங்க எங்க இருக்காங்கன்னா டிவிலையும் மொபைலையும் இருக்கான். நம்ம அது ரெண்டையும் நம்மளே சொந்தமா பைசா கொடுத்து வாங்கி அதில் வச்சுருக்கோம். டிவி மொபைலையும் என்னெல்லாம் வேண்டாத இருக்கோ சர்வத்திரம் வேண்டாதமோ அது வரும். சாயந்தரம் நீங்க 6 மணிக்கு சந்தியா காலத்துல விளக்கேற்றி பகவான் நாமா சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுவோம், நம்ம கிரந்தம்லாம் சொல்லுவா. ஸ்கூலுக்கெல்லாம் குழந்தை போயிட்டு வந்தாலும் கை கால எல்லாமே நீங்களும் உட்காரப்படா உட்காந்து சொன்னதுக்கப்புறம் தான் சாயந்தரம் காப்பியோ ஹார்லிக்ஸோ தான் கிடைக்கும். நீ யாருக்கும் ஒன்றும் கிடையாது. 5 மணிக்கு டிவியை போட்டால் ராத்திரி 11 மணி வரைக்கும் என்ன நம்ம என்ன காட்டுறோம், சீரியல் தான் ஓடிட்டு இருக்கு. பகவான் நாமாவது ஸ்லோகமாவது ஒன்றும் இல்லை. என்னெல்லாம் சொல்லக்கூடாதோ அவ சொல்லதான் டிவி சொல்றது இல்லையா? எல்லாம் எந்நேரம் தலைவலி போகிறோம், எந்நேரம் என்னெல்லாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் தான் சொல்றது. வீட்டில் இந்த ஒலியே கேட்டுட்டு இருந்ததுன்னா எங்க நமக்கு அனுகிரகம் கிடைக்கும், எங்க நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும்? காரணம் வெளியில எதுவுமே இல்லை. நம்ம தான் பைசா கொடுத்து வாங்கிட்டு வரோம். பணத்தை கட்டி மாசம் மாசம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம், அதை பார்க்கவும் செய்யணும். அப்போ நல்ல சிந்தனை மனசுக்குள்ள ஏற்படுறதுக்கும் தெய்வானுகிரகம் வேணும். அவன் அருளாலே அவன் தாழ்வுன்னு சொல்ல முடியும். அப்படி இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கோம், சுவாமியோட நமஸ்காரம் பண்ணியிருக்கோம், அம்பாவுடைய சண்டிகோப தரிசனம் பண்ணியிருக்கோம், இந்த கோஷம் வேத மந்திரங்கள் எல்லாம் காதால கேட்கிறோம் அப்படின்னு சொன்னாலே இந்த வேதவியாச தத்துவம்
இங்கே வந்து உட்காந்துருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ ஜென்மாவுக்கு முன்னாடி பண்ணின பூஜா பண்ணி நீங்கள் நமக்கு சித்திச்சிருக்குங்கிறத புரிஞ்சிடும். என்னையோ தெரிஞ்சோ தெரியாமலோ அம்பாளுக்கு போட்ட ஒரு புஷ்பம் சத்தியமா போய் விழுந்திருக்கு. அதனால இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம், நம்ம உட்காந்து டிவி பார்த்துட்டு அதை காட்டுறதுக்கே வேண்டாத ஒரு ப்ரோக்ராமே பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். இந்த ரோட்ல இப்பவே நான் பார்த்தேன், நிறைய பேர் வண்டியில போனான். அத்தனை பேருக்கு உள்ள வரணும்னு தோணலை. இப்படி வண்டி போயிட்டு வந்துட்டுமா தான் இருக்கு. ஒருத்தர் நின்று வாசலோட நமஸ்காரம் பண்ணி போயிட்டார். அதையும் மீறி நம்ம உள்ள வந்து உட்காந்துருக்கோம். கம்மி பேர் தான் இருக்கோம்னா யோசிக்க வேண்டாம். இவ்வளவு பேர் இருக்கோம்னா இவ்வளவு பேர் தான் அம்பாளுக்கு கூப்பிட்டுருக்கான்னு அர்த்தம். ரொம்பலாம் யோசிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நல்ல விஷயங்களுக்கு எப்பயுமே ஆட்கள் குறைவாக தான் இருப்பான். அதை பற்றி நம்ம கவலையை மகாபிரிவாட்டு ஒருத்தர் சொன்னார். இந்த மாதிரி பகவத்கீதை சொல்றது உபன்யாசம் பண்ண போயிருந்தார். உபன்யாசம் பண்ணிட்டு முதல் நாளே திரும்பி வந்துட்டாராம். என்னன்னு வெறும் 4 பேர் தான் இருக்காங்க கேட்கறதுக்கு அப்படின்னு. பெரியவா சொன்னாலும் பரவாயில்ல, 4 பேர் இருக்காளே ஆடியன்ஸு. கிருஷ்ணன் சொன்னபோது ஒரே ஒரு ஆடியன்ஸ் தான் இருந்தான். கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன் ஒரே ஒரு ஆடியன்ஸ் தான் இருந்தால் அவனுக்கு 4 பேர் இருக்காளே பரவாயில்லன்னு. அதுபோல சத்காரியத்துக்கு நல்ல விஷயத்துக்கு உள்ள வந்து உட்காரணும்னு சொன்னா அங்கிருந்து அம்பாட்டிலிருந்து அழைப்பு வந்தால் மட்டும்தான் நமக்கு இங்கே உட்கார முடியும். இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது மார்க்கண்டேய மகர்ஷியால் அனுகிரகம் பண்ணப்பட்டு 13 அத்தியாயங்கள்ல அம்பாளுடைய பிரபாவத்தை விசேஷமாக சொல்லக்கூடிய கிரந்தம். அம்பாள் தான் சொல்ற, இதை யார் பாராயணம் பண்ணுகிறார்களோ, யார் அதை கொண்டு ஹோமம் செய்கிறார்களோ, யார் காதால் கேட்கிறார்களோன்னு இருக்கான் நமக்கு தெரியுமே. அதனால வாழ்க்கை சொன்னாலும் சரி, காதால் கேட்டாலும் சரி, அவர்களுக்கு அனுகிரகம் உண்டு. ஸ்மரணம் பண்ணினாலும் போருங்கிறார். ஸ்மரணமேதன் மகாத்மியம் நவரோபச்சேதங்கடா. எவன் நீ வந்து உட்கார்ந்து நம்மளால சொல்ல முடியலன்னாலும் பரவாயில்ல, மனசுக்குள்ள நினைச்சுக்கோ, என்ன நினைச்சுட்டா போறோம், நான் காப்பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அம்பாளுடைய அனுகிரகம் அவருடைய திருவடியை பற்றி கொண்டால் ஒரு நாளும் கைவிட மாட்டான். அந்த சங்கல்பத்தை அவ பண்ணிட்டு இருக்கான். நம்ம பண்ண வேண்டியது என்ன, அவர்கிட்ட பரிபூர்ணமான விசுவாசத்தோடு சரணாகதி பண்றது. அதுலேயே முதல் அத்தியாயத்தில் மகாகாளியாக அம்பாள் அவதாரம் பண்ண சரித்திரம். 2வது 3வது 4வது அத்தியாயத்தில் மகாலட்சுமி சண்டிகையாக அவதாரம் பண்ணி மகிஷாசுரனை வதம் பண்ண சரித்திரம். அப்புறம் 13வது அத்தியாயம் வரைக்கும் மகா சரஸ்வதியாக அவதாரம் பண்ணி சும்பரி சும்பர்களை அழிக்கக்கூடிய சரித்திரம். 11வது அத்தியாயம் 10வது அத்தியாயத்தில் வதமாயிடும், 11 ஸ்துதி அந்த வாங்கி. அப்புறம் அம்பாள் சொல்றா, ஸ்துதி முடிஞ்ச உடனே அடுத்து என்னெல்லாம் நடக்குங்கிறா. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருமோ அப்பப்பெல்லாம் என்ன நினைச்சுக்கோ, நான் வந்து காப்பாற்றுறேங்கிற வரத்தை அம்பாள் கொடுக்குறான். இத்தம் எதாவாதா தானவத்தா பவிஷ்யதி. எப்பெல்லாம் மரக்கர்களால உனக்கு துன்பம் ஏற்படுறதோ அப்பெல்லாம் என்ன நினைச்சிருக்கோ. கஷ்டமே வராதுன்னு சொல்லல, அதான் முக்கியமான விஷயம். என்னை வணங்கிக்கொண்டே இருந்தால் உனக்கு கஷ்டமே வராதுன்னு அம்பாள் சொல்லல. உன்னுடைய கர்ம வினைப்படி உனக்கு நல்லதும் கேட்டதும் மாறி மாறி வாழ்க்கையில வரும். ஆனால் உனக்கு துன்பம் வரும்போது என்ன நினைச்சுக்கோ, நான் வந்து உன்னை கட்டம் உன்னை பாதிக்காதுன்னு உன்னை காப்பாற்றிக்குவேன் அப்படிங்கிறது. கட்டமே வராமல் தான் நம்மளை கையில் வைக்க முடியாது. அதனால அப்படி அம்பாள் சொல்றா, இந்த 3 அவதாரங்களாக வந்தது மட்டும் இல்லாமல் நீ என்னெல்லாம் அவதாரம் எடுக்க போறேன்னு சொல்றான். இந்த சும்பரி சும்பர்கள் போலவே 28வது சதுர்யுகத்தில் இன்னொரு சும்பரி சும்பர்கள் வருவார்கள். அப்போ நந்தகோப கிரகேஜாதா யசோதா கர்ப்ப சம்பவா. நந்தகோபனுடைய கிரகத்தில் யசோதையின் மகளாக நான் மறுபடியும் வருவேன். அப்ப வந்து இந்த 2வது வரக்கூடிய சும்பரி சும்பர்களை அழைப்பேன். அப்ப எனக்கு நந்தாதேவிங்கிற பேர் வரும். வைப்பரிசத்தவர்கள் அரக்கர்கள் வருவார். அப்ப நான் ரத்ததந்திக்காக வந்து அழைப்பேன். இந்த உலகத்தில் பஞ்சம் ஏற்படும், மழை இல்லாமல் உலகத்து ஜனங்கள்லாம் ஆறு அடையாம கஷ்டப்படுவார். சாகம்பரிங்கிற பேர்ல வந்து நான் தானியங்களையும் காய்கறிகளையும் உற்பத்தி பண்ணி ஜனங்களுடைய பஞ்சத்தை போக்குவேன். வேதத்துக்கு துன்பம் ஏற்படும். வேதத்தை எல்லாம் அபகரித்துக் கொண்டு துர்கமன்கிற அசுரன் கஷ்டப்படுத்துவான். அவனை அழிப்பதற்காக துர்காதேவியாக வந்து மறுபடியும் வேதத்தை மீட்டு கொடுப்பேன். இப்படி அம்பாள் ஒன்றுனா சொல்லிட்டே வரான். அருணாசுரன் துன்பம் ஏற்படும் போது பிராமரியாக வந்து அழைப்பேன். இப்படி எப்ப இது ஒரு எக்ஸாம்பிளா அப்பா 6 அவதாரங்கள் சொல்றான். இது 6 மாத்திரம் இல்லை. இப்படி எப்பப்பெல்லாம் உங்களுக்கு துன்பம் ஏற்படுறதோ அப்பப்பெல்லாம் நான் தோன்றி உங்க கஷ்டத்தை போக்குவேன் அப்படிங்கிற இந்த சரித்திரத்தை பார்க்கும்போது கிருஷ்ணனுடைய அவதாரம் நமக்கு தெரியும். அந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னோடியாக திரிபுராரஹஸ்யம்ங்கிற கிரந்தத்தில் இந்த சரித்திரம் வருது. தேவர்கள் எல்லாம் போய் கலியுகத்துக்கு முன்னாடி துவாபர யுகம் வருது. துவாபர யுகத்தில் நிறைய அசுரர்களும் ராஜாக்களுமே கெட்ட புத்தியோடு இருக்காங்க. ஏன்னா வெறும் ராட்சசர்களும் அசுரர்கள் மட்டும் இல்லை. துவாபர யுகம் வந்த உடனே ராஜாசுரர்கள்னு சொல்லி ராஜர்களுக்கும் அந்த கெட்ட புத்தி வந்துடுறது. ராட்சசர்கள் தனி, அசுரர்கள் தனி, ராஜாசுரர்களும் சேர்த்துட்டா இப்போ. அதனால பூபாரம் ஜாஸ்தியா எடுத்து அப்படின்னு உடனே
அம்பாள் சொல்றாலும் கவலைப்படாதீங்கோ, நீ எல்லா தேவதா மூர்த்திகளும் பூலோகத்துல போய் பறக்க முடியாது, நான் அனுகிரகம் பண்றேன். எல்லாரும் வேற வேற அம்சங்களோட பூமிக்கு போய் பிறங்கோ. நானே தோன்றி என்னுடைய அனுகிரக விசேஷத்தினால கிருஷ்ணனை கொண்டு பூபாலத்தை குறைக்கிறேன் அப்படின்னு அம்பாள் சொல்றான். அதன்படி தேவகிக்கும் வசுதேவருக்கும் புத்திரனாக கிருஷ்ணன் அவதாரம் பண்றார். அப்ப கிருஷ்ணன் அவதாரம் பண்ண உடனேயே அந்த சிறையிலிருந்து தோன்றி மகாவிஷ்ணுவாக தோன்றி என்ன சொல்றாரா, நீங்க இருந்து நான் கோகுலத்துக்கு போ, அந்த கோகுலத்தில் நந்தகோபுரோட கிரகத்துக்கு போ, அங்க என்ன பண்ணணும்னு உனக்கு தானே தெரியும் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறேன். ராத்திரி அந்த ராத்திரி சிறையில் காவலர்கள் எல்லாம் மயங்கிடுறான். அந்த வசுதேவர் அந்த குழந்தையும் கையில் எடுத்துட்டு இருட்டில் என்ன பண்றது தெரியாம போறார். யமுனை நதிக்கரை, யமுனை வழி விடுறது, பெரிய மழை கொட்டுறது, பாம்பு குடை பிடிச்சு அந்த யமுனை நதியை கடந்த பக்கம் போயிடுறார். கோகுலத்துக்கு போன உடனே எது விடுன்னு எப்படி தெரியும்? இப்பதான் நமக்கு ஜிபிஎஸ் இருக்கு, லொகேஷன் அனுப்புவோம், வாட்ஸ்அப்ல சொல்லிட்டு நம்ம போட்டுட்டு போறோம். அன்னைக்கு ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரீட் லைட்டும் கிடையாது, இருளோடு இருக்கு எல்லாம். இந்த இருட்டுல அதுவும் அர்த்தராத்திரி வேலையில நந்தகோபுருடைய கிரகத்தை போய் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாது. நந்தகோபுரம் கிரகத்துக்கு போக மட்டும் சொல்லியிருக்காங்க, போய் என்ன பண்ண போறோம்னு தெரியாம இருக்கே. அங்க போய் எங்க நந்தகோபுருடைய வீடு நம்ம போய் என்ன பண்ணணும் எதுவும் புரியாமல் மனக்குழப்பத்தோட இருந்தபோது வீட்டில் ஒரு தேஜோமயமா ஒரு ஒளி தெரியுது. எங்கேயோ ஒரு ஒளி தெரியறதே, அதெல்லாம் நமக்கான வழிகாட்டுதல். இந்த ஒளியை பார்த்துட்டே போறான்னு பார்த்தா ஒரு கிரகம். அந்த கிரகத்துக்குள்ள எப்படி சிறைச்சாலையில் எல்லாரும் மயங்கி இருக்கிறார்களோ அதே போல அந்த கிரகத்துக்குள்ளையும் எல்லோரும் மயங்கி இருக்காங்க. அந்த யசோதியுடைய அறையிலிருந்து அந்த ஒளி கிளம்பி இருக்கு. கிரகத்துல அந்த ஊர்ல எல்லாரும் மயங்கி இருக்கிறத பாக்குறார். அந்த யசோதியுடைய அறைக்குள்ள போய் பார்த்த உடனே ஒரு பிஞ்சு குழந்தை, பெண் குழந்தை படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்திலே பார்த்தோடனே தூக்கி வாரி போடுறது என்னன்னு பார்த்தா அந்த சின்ன குழந்தை 3 கண்களோட, நெத்தியில பெரிய சந்திரனோட, 8 கைகளோட, அந்த சின்ன குழந்தை கையில வாழும் திரிசூலமும் பானபாத்திரமும் கமண்டலமும் வச்சுட்டு தரிசனம் கொடுக்கறது. ஒரு அப்படியே உடம்பெல்லாம் விட்டு நிற்கிறார். பார்த்தா பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரன் வந்துட்டாங்க. அவங்க பரதேவையான அம்பாள் அவதாரம் பண்ணியிருக்கா. அவளை தரிசனம் பண்ணணுங்கிறதா நாங்கள் 3 பேரும் வந்திருக்கோம். 3 பேரும் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றா. இந்த சின்ன குழந்தை அவள்கிட்ட பேசுறது, என்னுடைய சங்கல்பத்தின்படி நாராயணன் கிருஷ்ணனாக தோன்றியிருக்கான், அவன் மூலமாக பூபாரத்தை குறைப்பேன். வசுதேவரே, அந்த குழந்தை இங்கே விட்டுட்டு என்னை எடுத்துன்னு போயிடு, பாக்கியுள்ள காரியங்கள் தானே நடக்கும்னு அம்பாள் அனுகிரகம் பண்றாங்க. மும்மூர்த்திகளுக்கும் அம்பாள் தரிசனம் கொடுத்துட்டு நீங்க கவலைப்படாம போக, நீங்க ஏற்கனவே பிரார்த்தனை பண்ணபடி பூபாரத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த லீலையை நான் நடத்தியிருக்கேன். நான் மறுபடியும் இந்த சிறைச்சாலைக்கு போன உடனே நடக்க வேண்டிய காரியங்கள் தானே நடக்கும்னு அம்பாள் அனுகிரகம் பண்றான். அப்படி அனுகிரகம் பண்ண உடனே கிருஷ்ணனை கூப்பிட்டு அம்பாள் இடத்துல ஒரு திரும்பி போயிடுறாரு. திரும்பி போன உடனே அங்க கரெக்டா உள்ள போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் முழிப்பு வந்துருது அம்பாளுடைய மாயினால. யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயதி சக்திதா நமஸ்தஸ்யே 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 நமோனமான இந்த உலகம் பூராவும் அம்பிகையுடைய மாயினால நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அந்த மாயா சுரூபியான அம்பாள் என்ன பண்றாலும் அந்த எல்லாரும் எழுப்பி விட்டுறான். கம்சனுக்கு செய்தி போறது, குழந்தை பொறுத்தவரைக்கும் 8வது குழந்தை, இந்த 8வது குழந்தை தான் அவனை கொல்ல போறது. அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தையுடனே அவசரமா ஓடி வரான். அவன் என்ன பண்ணிருக்கான, இது வரைக்கும் பிறந்த எல்லா குழந்தைகளையும் அவன் இந்த சிறைச்சாலையே கொண்டுடுவான். ஏன்னா இந்த குழந்தை பிறந்தா தானே நமக்கு ஆபத்து ஏற்படும். ஏன்னா அசரீதி சொல்றது முதல்ல வசுதேவருக்கும் தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கக்கூடிய 8வது குழந்தைனால ஒரு மரணம் ஏற்படும் அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது. இவன் பார்க்கறான், முதல் குழந்தை 2வது குழந்தை உயிரோடு விட்டுலாமே, எது 8வது குழந்தைன்னு தெரியாது இல்லையா. கடைசியில இருந்து எண்ணி ரிவர்ஸ் எண்ணிட்டேன்னு சொல்லிட்டான். லைன்ல இருக்கிறோம், இந்த பக்கத்துல என்ன அது ஒண்ணு, இந்த பக்கத்துல என்ன இதுதான் ஒண்ணு, திருப்பி எண்ணிட்டு என்ன பண்றது. அதனால எதுக்கு சான்ஸ் எடுக்க வேண்டாம், எல்லா குழந்தையும் போடுறதுக்கு தீர்மானம் பண்ணான். வேடிக்கையா சொல்லுவோம், ஸ்கூலுக்கு போனா தானே வாத்தியார் அடிப்பாரு, ஸ்கூலுக்கே போறேன்னா வாத்தியார் அடிக்க மாட்டாரு. அது போல குழந்தைகள் உயிரோடு இருந்தா தானே பிரச்சனை பண்ணும். அதனால எல்லா குழந்தைகளையுமே சம்ஹாரம் பண்ணிடுவோம் தீர்மானம் பண்ணி அத்தனை குழந்தைகளையும் கொண்டு விட்டானோ. கடைசியா 8வது குழந்தை இருக்கு, இதுதான் முக்கியமான குழந்தை, இதையும் கொல்லணுங்கிற எண்ணத்தோடு வரான். அவன் இந்த குழந்தைகளை எப்படி கொல்லுவான்? அவன் ராஜனாக இருந்தாலும் அவன் ராட்சசன் கிடையாது, அசுரன் கிடையாது, தானவன் கிடையாது. ராஜனாக இருந்தாலும் அவனுக்குள்ள அந்த அசுர சுபாவம் வந்துருந்தான். ஏன்னா கலியுகம் அடுத்து வரப்போறது, கலியுகத்துடைய அந்த தாக்கத்தினால அவனுக்கு ராஜாசுரர்களா மாறி போயிட்டான வேண்டாம். எப்படி கொள்ளுவோம்னா, அந்த குழந்தைய படுத்து இருக்கிற குழந்தைய காலை பிடிச்சு சுத்தி செவத்துல விட்டு எறியணும், தலை செதறி இந்த குழந்தையில இறந்து போயிடுவோம். இப்படி எல்லா குழந்தையும் கொண்டுருக்கான். கடைசி இந்த குழந்தையும் கொள்ளணுங்கிற எண்ணத்தோடு வந்திருக்கான். வந்திருக்கிறது பரதேவதையான அம்பிகை. அந்த காலை பிடிச்சு சுத்தி எரியறா செவத்துல விடாமல் ஆகாச மண்டலத்துல போய் இருக்கிறா. எப்படி மும்மூர்த்திகளுக்கு தரிசனம் கொடுத்தாலும் அதே மாதிரி விஸ்வரூபமா 8 கைகளோடு ஆயுதங்களை தாங்கி திருநேந்திரத்தோட சந்திரகலையோடு
தேஜோ மண்டல சுரூபத்தோட அம்பாள் தரிசனம் கொடுக்குறாங்க. தரிசனம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் கம்சனை பார்த்து சொல்றா, அடே உனக்கு திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன், இதுதான் கடைசி சான்ஸ், உன்னுடைய புத்தியை சரி பண்ணிட்டு நல்ல விதமா போயிட்டியானா உனக்கு அழிவுலேருந்து தப்பிக்கலாம். அவனுக்கு அதெல்லாம் காதல விட மாட்டேங்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்றானா, உன்னை கொல்றதுக்காக எப்போ கொடுத்துருக்கானோ அவன் வேற ஒரு இடத்துல பத்திரமா இருக்கான், கவலைப்படாத வந்து அவனை கொல்லுவாங்க மெசேஜ் கொடுத்துட்டான், இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து வித்தியமலைக்கு கிளம்பி போறேன். இனி இந்த கலியுகம் முடிகிற பரியந்தம் வித்தியவாசனியாக நான் இருந்து ஜனங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான்னு சொல்லி செலுத்துறோம். இதில் நிறைய சம்சயம் வரும். ஒருத்தர் கொல்ல வந்திருக்கான், அதுவும் கொடூரமாக இத்தனை குழந்தைகளை கொண்டிருக்கான், அம்பாளையே கொல்ல வந்திருக்கான். அவன் திருப்பி அம்பாள் நினைச்சா ஒரு நிமிஷத்தை சம்ஹாரம் பண்ணியிருக்கலாம், ஏன் பண்ணலை? சம்ஹாரம் பண்ணாதது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அனுகிரகம் பண்றா, அவனுக்கு திருந்தறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறா, போரா குறைக்கு உன்னை கொல்ல வரதுக்கு பிறந்தவன் உயிரோடு இருக்கான்னு மெசேஜ் கொடுக்குறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெளிவாக வியாக்கியானம் சொல்றான் அப்படின்னா, அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ அம்பாளை கொல்லணுங்கிற எண்ணத்தில் வந்தாலும் கூட தன்னையும் அறியாமல் அம்பாவோட காலை பிடிச்சுட்டான். கொல்றதுக்காக வந்தாலும் கூட அவனுடைய திருவடியை பிடிச்சுட்ட காரணத்தினால, தன்னுடைய திருவடியை யார் பிடிச்சிருக்காளோ அவளை என்னைக்கும் அனுகிரகம் மட்டுமே பண்ணுவே நம்ம சங்கல்பம் பண்ணியிருக்கிற காரணத்தினால தன்னை கொல்ல வந்தவருக்கு கூட அனுகிரகம் பண்ணினாள் அப்படின்னு சொல்லி இதுக்கு வியாக்கியானம். அப்போ கொல்ல வந்த கம்சனே திருவடியை பிடிச்ச காரணத்தினால அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு சொன்னா, நம்ம மனசு வந்து அம்மான்னு ஒரு வார்த்தை சொல்லி அவளை நமஸ்காரம் பண்றோம், நமக்கு என்னெல்லாம் தரமாட்டான். அந்த உணர்வை நம்ம வளர்த்துக்கணும், பக்தியை வளர்த்துக்கணும் மனசுக்குள்ள. இப்படி எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருமோ அப்பப்பெல்லாம் நான் வருவேன் நம்ம சொல்ல முடியாது. பல அவதாரங்கள் எடுக்கிறான். பின்னால கிருஷ்ணன் துவாரகைக்கு போன பிற்பாடு இந்த சுப்பர்கள் சொல்லக்கூடிய வேற அரக்கர்கள் திரும்ப வரா. காத்தியான மகரிஷியுடைய வழிகாட்டுதலின்படி யசோதை பிரார்த்தனை பண்ண யசோதைக்காக அம்மா திரும்ப வந்து 3 பிரிவா பிரிஞ்சு போறா அந்த அரக்கர்கள். ஒருத்தர் தேவகாதம் ஒரு குகைக்குள்ளையும், ஒருத்தர் மற்றொரு குகைக்குள்ளையும், ஒருத்தர் பாக்கி சைன்யங்கள்லாம் சமுத்திரத்துக்குள்ளையும். அப்ப அம்பாள் மகாகாளியாகவும் விந்தியவாசினி துர்கையாகவும் காத்தியாயினியாகவும் 3 அவதாரம் எடுத்து 3 பேரையும் சம்ஹாரம் பண்ணி விந்திய மலையில போய் வசிச்சாங்கிறது முதல் அவதாரம். அப்புறம் இந்த விப்ரசித்தர் வாயில் போட்டே மென்னு தின்னுட்டான். ரத்த தந்திகான பேர் அவளுக்கு பல்லெல்லாம் ரத்தமா போயிடுது. அவன் மாதவப்படுத்துங்கிற மாதிரி அவன் தின்னுருக்கான். நந்தா ரத்த தந்திகா பீமா முனிவர்களுக்கெல்லாம் துன்பம் ஏற்பட்டு வேதனத்தினை பண்ணி சில அரசர்களும் அரக்கர்களும் ரிஷிகளுக்கும் வைதிகர்களுக்கும் துன்பம் ஏற்படுத்தின போது பீமாதேவியாக அம்பாள் அவதாரம் பண்ணி அவர்களை சம்ஹாரம் பண்றார். பீமானாலே பயங்கரமான தோற்றத்துடைய அர்த்தம். அப்புறம் நாம் ஏற்கனவே சொன்னது போல பஞ்சம் ஏற்பட்டது போது சாகம்பரியாகவும் வேதத்தை ரட்சிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக துர்கமாசுரனை அழைத்து துர்காங்கிற பேர். அதனால்தான் இப்படி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வேதமாதா இத்தனை பல விஷயங்களை வேதம் சொல்றது. ஆனா சரணாகதிங்கிறது வேதம் என்ன சொல்றதுன்னா, துர்காதேவியின் சரணம் பிரபத்தியேன்னு வேதமாதா துர்கை இடத்துல சரணாகதி பண்ணாங்க. காரணம் என்ன? இந்த வேதத்தை அவன் அபகரிச்சுட்டு போகும்போது அந்த துர்கமாசுரனை சம்ஹாரம் பண்ணி அம்பாள் வேதத்தை விட்டு கொடுத்தாங்க. அப்படி பண்ணி அருணாசுரன் அவன் என்ன பண்றான், காயத்ரி ஜபத்தை பண்ணி சக்தி அடைகிறான். நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ நம்ம பண்றது இல்லை, மிச்சமெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பண்ண வேண்டியவும் பண்ணாம விட்டுருவான். அவளோட மகத்துவத்தை தெரிஞ்சுட்டு பாய்க்கலாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் காயத்ரி ஜபத்தை சித்தி பண்ணி அதனால விசேஷமான சக்திகளை அடையலாம். அருணாசுரன் என்ன வரம் கேட்கிறான்னா, எனக்கு 2 கால் பிராணி ஆகும், 4 கால் பிராணி ஆகும், 8 கால் பிராணி ஆகும், 10 கால் பிராணி ஆகும், எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான கால்கள் உள்ள பிராணிகள் ஆகும், கால்களே இல்லாத பாம்பு முதலான ஜந்துக்களாக எனக்கு மரணம் ஏற்படப்படாது. எல்லா வகையும் சேர்த்தாச்சுன்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். எல்லாரும் அம்பாள் வந்து பிரார்த்தனை பண்ணான். நன்னா கேட்டாலும் அவனோட வரத எல்லாம் சொல்றான். 6 கால் சொல்லலை அப்படின்னு. அதனால 6 கால் உள்ள வண்டாக அம்பாள் உட்கொண்டு அவனை அழிக்கிறான். பிராமரியாக வந்து அதை அருணாசுரனை சம்ஹாரம் பண்ணி இப்படி அம்பாள் சொல்ற இதெல்லாம் அம்மா முன்னாடியே சொல்லிடுறான். இப்படி நான் பீமாதேவியாக வருவேன், பஞ்சம் ஏற்படும் போது சாகம்பரியாக வருவேன், துர்கவனை அழிப்பதற்காக துர்காதேவியாக வருவேன், அருணனை அழிப்பதற்காக பிராமரியாக வருவேன். இப்படி ஒரு அவதாரத்தையும் சொல்லி இப்படி இது மொத்தம் இல்லை, நீ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருமோ அப்பப்பெல்லாம் நான் வந்து இதை கட்டத்தை நீக்கி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கான். அதன்படி அந்த பரதேவதையை ஒவ்வொரு நாளும் அம்பாள் ஆராதிக்கக்கூடிய நாளாக வச்சுக்கணும். அதில் இன்னைக்கு புது வருஷம் ஆரம்பம். நம்மளுடைய புது வருஷம் இதுதான். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிடையாது. அதே போல அர்த்தராத்திரி 12 மணி பேய் ஒரு நேரம், அந்த நேரத்தில் பூஜையெல்லாம் பண்ணக்கூடாது. நம்முடைய ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்கும்?
சூரியன் உதிச்சா தான் நாள் ஆரம்பிக்கும். பகல் இரவு தானே சொல்றோம். ராத்திரி 12 மணிக்கு 2 கண்டா சமயம் அது. அதுக்கப்புறமா 6 மணி நேரத்திலே இருக்கு. இப்போ சூரியன் எப்போ உதிக்கிறதோ அப்போ இருந்து நாள் ஆரம்பிக்கும். நம்மளுடைய கணக்கு தான் பெரியவா வகுத்து கொடுத்துருக்கான். இப்போ சித்திரை மாசம் 1ஆம் தேதி இன்னைக்கு தான். இன்னைக்கு காத்தாலும் சூரியோதயத்தை தான் நம்மளுடைய நாள் ஆரம்பிக்கிறது, புது வருஷம் ஆரம்பிக்குது. இப்போ சுவாமிஜி அழகா சொன்னார், பகவானை ஆராதிக்கக்கூடியவர்களுக்கு விரோதிகளே இருக்க மாட்டார்கள். அவருடைய விரோதத்தன்மையை விட்டு நீங்கி போயிடும். அதன்படி நீ நமக்கு புது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. நம்முடைய விரோதிகள்லாம் அம்மா சமாளம் பண்ணிட்டாங்க அந்த யுத்தத்துல. அப்பேற்பட்ட ஒரு மகத்தான பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அம்பாளை ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆராதிதான் சைவர்களாம் போக சொல்றாங்க அவர்கள் சொல்லும்படி யார் தன்னை ஆராதிக்கிறார்களோ ஸ்மரிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை சொர்க்கத்தை கொடுத்து அவர்களுக்கு சொர்க்கத்தையும் கொடுத்து அதற்கு மேல ஒரு மோட்சத்தையும் அம்பாள் கொடுக்க தயாரா இருக்கா. அவள் நம்மகிட்ட கேட்கறது இல்லை, பரிபூர்ணமான சரணாகதியோடு விசுவாசத்தோடு அவளை ஸ்மரிக்கணும். சந்தேகப்படக்கூடாது. அம்பாள் நமக்கு பண்ணுவா அனுகிரகம் பண்ணுவலான்னு யோசிக்கப்படாது. அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாள் அப்படிங்கிற தீர்மானத்தோடு நம்ம எடுத்துட்டோமானா நிச்சயமாக தேவி நமக்கு பரிபூர்ணமான கிருபை பண்ணியே தீர்வோம். அவ்வியாஜ கருணாமூர்த்தியின் பேரோடு காரணம் இல்லாமல் கருணை செய்யக்கூடியவர்கள் இன்னும் உட்காந்துருக்கோமே, அதுவே அம்பாளுக்கு காரணத்தினால தான் உட்காந்துருக்கோம். திரும்ப திரும்ப நான் சொல்றேன். இன்னைக்கு புது வருஷம் டிவியில படம் போட்டுருக்கான், நம்ம போகலாம், நம்ம போயிருக்கலாம். இது யாராவது நீங்க லீவு நாட்டிலும் சொந்தக்காரன் யாராவது வந்திருந்தாலும் நம்ம வந்துட முடியாது. அவர்கிட்ட வீட்டுக்கு வந்து வரக்கூடிய உட்காந்துருக்கணும். இத்தனையும் தாண்டி இங்க வந்து உட்காந்துருக்கோம்னு சொன்னா, இந்த ஹோமத்தை தரிசனம் பண்ணி போகணும்னு சொன்னா பரதேவதை நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி இங்கே வரவழைச்சு நம்மளுக்கு தரிசனம் கொடுத்த அம்பிகைக்கு நம்ம குறையும் தெரியும். சந்தேகம் இல்லாமல் தீர்த்து வச்சுருவாங்க, எந்த விதமான சம்சயமும் இல்லை. நீ புது வருஷம் பிறந்திருக்கு, நீ வரக்கூடிய வருஷம் எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் மற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சகல விதமான சௌக்கியத்தையும் அம்பாள் அனுகிரகம் பண்ணட்டும்னு சொல்லி அம்பாளுடைய திருவடிகளில் பிரார்த்தனை செய்து இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். சத்குருநாத